என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஐயோ, அது உங்களுக்கு தெரியாதா? அடுத்த வாரம் ஏசப்பா வரப்போறாருங்க. அதனால நான் இப்பவே பாதி துணி எடுத்து ஏழைகளுக்கு கொடுத்துட்டு, மீதி இருக்க புது துணியெல்லாம் எடுத்து இந்த டெய்லர் அக்காட்ட ஆல்டர் பண்ண கொடுத்துட்டு, இந்த வாரம் ஃபுல்லா புது துணி தான் போடலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. ஏசப்பா வருவான்னு உனக்கு யார் சொன்னது? அட, யூடியூபை திறந்து பாருங்க, எல்லாருமே சொல்றாங்க அடுத்த வாரம் 23, 24 இந்த 2 தேதியில ஒரு நாள் ஏசப்பா கண்டிப்பா வந்துருவாராமா. ஐயோ, 1000 பேர் 1000 சொல்லலாம்ப்பா. அதெல்லாம் ஒரு கணிப்பு தான். ஆனா பைபிள் நம்மளுக்கு என்ன சொல்லுது? 1 தெசலோனிக்கர் 5:2ல கர்த்தருடைய நாள் திருட உறவினமாய் வருமாமா. அது மட்டும் இல்ல, மத்த 24:36ல அந்த நாளையும் பிதா ஒருவரை வேற ஒருவரும் அறியார், தேவதூதரும் அறியார்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் எந்த நிமிஷத்துலையும் எந்த நொடிலையும் இன்னைக்கு கூட வந்துருவாரு. எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும், விழித்திருக்கணும்ப்பா. என்னங்க சொல்றீங்க? நான் நினைச்சேன் ஒரு வாரம் இருக்கு ஏசப்பா வரக்கு, அதுக்குள்ள புது துணி எல்லாம் போட்டுக்கலாம்னு நினைச்சேன். இப்பவே கூட ஏசப்பா வந்துருவாரா? ஐயோ, நான் உடனே போய் என்னுடைய புது துணியெல்லாம் இப்பவே ஒன்னொன்னா போட்டு பார்க்க போறேன்ப்பா. ஐயோ, ஏசப்பா சீக்கிரம் வர போறாருங்க. உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் உங்களுடைய வருகைக்கு அடையாளமா இருக்கு. ஏசப்பாவை சந்திக்க எவர் ரெடியா இருக்கணுங்க? நான் ரெடி, நீங்க ரெடியா?